ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வெந்தயக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். அது நம்மளே வளர்த்த வெந்தயக்கீரையை அப்படியே உடனே பறித்து உடனே வந்து அப்படியே நம்ம கூட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. சாதாரண இந்த பாருங்கள், அந்த ஸ்வீட் பாக்ஸில் அது இருங்க, இந்த ஸ்வீட் பாக்ஸ்லயே நம்ம வந்து வளர்த்துடலாம். ஆல்ரெடி அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது இந்த கீரையை வந்து மருந்து இல்லாமல் இந்த கீரையை வந்து நம்ம மருந்து இல்லாமல் வந்து சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம வீட்டிலே வளர்த்து சாப்பிடலாம். சின்னதாக பாருங்கள், இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தாலே போதும், ஒரு கொட்டாங்குச்சி இருந்தாலே போதும், ஏதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்தாலே போதும். இவ்வளோண்டு வெந்தயத்தை ஊற வச்சு போட்டாலும் சரி, இல்லை நான் அப்படியே போட்டு லைட்டாக தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்டாலே வந்து போதும், அவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்து கீரை. இது வந்து ஒரு வாரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வேற பின்னாடி போயிட்டே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிறது வந்து ஒரு 15 நாள் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம அறுக்கிறதுக்கு இதை வந்து அறுத்து சூப்பராக வந்து கூட்டு செய்யலாம். இது வந்து கொஞ்சம் தேங்காய், பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்யும் போது கசப்பு இருக்காது. இதே நம்ம காய வச்சு வந்து செஞ்சோம்னா, காய வச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி சிக்கன்ல எல்லாம் போடுவாங்கல்லங்க, அதுதான் இது. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அந்த கஸ்தூரி மேத்திலாம் ட்ரை பண்ணதில்லை. இதுக்கு மேலே அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறோம். இதை நிழல்லே காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம்னா கஸ்தூரி மேத்தி இந்த சிக்கன் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்குலாம் போடலாம். ஆனால் முக்கால்வாசி இது வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை கூட்டு செய்யலாம், வெந்தயக்கீரை பொரியல் செய்யலாம், வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கீரையை நம்ம வந்து அறுவடை பண்ணி வெந்தய கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுதான். அடுத்தது நம்ம திருப்பி அடுத்தது போட்டு விட்டுருலாங்க, கீரை போட்டுடலாம். அக்கா போட்டிருக்கோம், அப்படியே கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இது மேலே ஏற்றி விட்டுலாம், சீதா மரத்தில் ஏற்றி விட்டுறலாம். பாவம், இந்த சீதா மரம் எதையும் தாங்கும் இதயம் மாதிரி இப்படியெல்லாம் வருது. இது ஏற்றி விட்டோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலாம். விளக்கு சாம்பிராணிலாம் வெளியில தான் உட்காந்து செய்வேன், மரத்தடியில், அப்படியே பார்த்துக்கலாம். அதனால இங்கே வந்து வச்சுருக்குறோம். ஆமாம், இனிமேல் வெயில் காலம் தானே, அதனால் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டு, ஒரு கட்டு கீரை கடையில் வாங்கினோம்னா எவ்வளோ, 20 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அனுமார் எதுவும் பண்ண மாட்டார், இதுலெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் தொடக்கூட மாட்டார் அவர். முள்ளங்கி பாருங்கள் சூப்பராக வந்து வளர்ந்துருக்குது, சிவப்பு முள்ளங்கி. அது என்னவோ நெருக்க போட்டு விட்டோம், வருமாங்க பேசாம. கேப் இருக்கா? எந்த விதமான உரம்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஒன்லி ஒன் பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், மாட்டு உரம், ஆட்டு உரம், மாட்டு எருவு, ஆட்டு எருவு தாங்க வந்து போடுறோம், அவ்வளோதான். மிச்சப்படி இதில் புளிச்ச மோர் இருந்தால் கழிச்சு விடுவேன், அவ்வளோதான். மிச்சப்படிலாம் எதுவுமே இல்லை, மண், அவ்வளோதான். இப்போ சாம்பல் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணம் இருக்குங்களா, அது வரட்டியாக நம்ம தட்டி வச்சுருப்போம். அந்த வரட்டியை வந்து எரிய வச்சு இந்த மாதிரி சாம்பல் எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா செடிக்கெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூச்சியெல்லாம் வந்து இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்குது. 4-5 வரட்டியை போட்டு எரிய வைக்கணும். இது என்ன கீரை விதைன்னே தெரியலையே, இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த கீரை விதை. எவ்வளோக்கு பேர் இருக்குது. கீரை விதையை வந்து சாம்பலில் கலந்து விதைச்சிக்கலாம், எறும்பு தூக்காது. இன்னொரு இது, அது அப்படியே கொஞ்சம் அள்ளுங்களை கொஞ்சம் என்ன கீரை விதைன்னே தெரியல, பார்க்கலாம் என்ன கீரைன்னு. மொத்தமாக கீரைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அது மண்ணுக்கு தான் போடுறோம், மண்ணோட கடைசியில் நம்மளே மண்ணுக்கு தான் போக போகிறோம். இல்லை இதில் போட்டுக்கலாமா? மண்ணு தான் இது. இது இப்படிங்க, என்ன கொஞ்சம் பேக்கெட் இருக்குதுல்ல, இன்னொரு இது இதில் இருக்கிற கீரை வெள்ளை இது கொடுத்தாங்களா? பில்லுல இது மாட்டிக்க போகுது, மாட்டு தொண்டையில் உள்ளே போட்டுடுறேன். இது கம்மியாக இருக்குது. ஆமாம், இது கீரை தான். கீரை தானே? கீரை இருங்க, இதை பேர் போட்டுருவாங்க. இது கீரை தாங்க, பேர் போட்டிருப்பாங்களாட்டங்க. இல்லையே, இது என்னது? இது பயிர்னு தான் போட்டிருக்குது. பேர் மாதிரி தெரிஞ்சு பேர் பயிர். இது பயிர் இல்லை, இது என்ன கீரைன்னு தெரியலையே. இந்த கீரை ஒரு விதமாக இருக்குது. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்றே தான். போட்டு விடலாம், எல்லாம் கலப்பு கீரையா. ஓகே, போட்டாச்சு. எறும்பு தூக்காமல் இருக்கும் மெயினாக. இந்த சாம்பல் வந்து ரெடி பண்ணிடணும். சொரக்கா குட்டி, தங்க குட்டி, சீக்கிரம் வந்துருங்க. அனுமார்கிட்ட இருந்து உங்களை எப்படியா காப்பாற்றணும், அதுதான் மெயின். ஐயோ கீரை வாடுது, சீக்கிரம் போகணும்.
இதெல்லாம் தண்ணி வடித்து ப்ரெஷ்ஷெல்லாம் காய வச்சுருக்கு. ஈரெல்லாம் தண்ணி சொட்ட சொட்டச்சுனாக்கெல்லாம் அங்கே பயிரை போட்டு அழுத்திக்கா போட்டுக்கலாம். ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ரொம்ப நோண்டிடாது வேருக்கு போய் வேருக்கு கிருஷ்ணாக்கெல்லாம் போகிறோம் போட்டு விட்டுருங்க. இது நாங்கள் இப்போ தான் வந்து உள்ளே தள்ளி போட்டுவிடுங்க. மேலே காயாமல் இருக்கும். இந்த மேலே வெயில் காலம். முள்ளங்கியாவே போடாதீங்க, வேற போடுங்கம்மா. வேணாம், அது முள்ளங்கி தான் போடுறேன் நான். ஏன்னா அது வந்துருச்சு. அதுதாகத்துக்குள்ள 2 பேக் போட்டோம்னா அப்புறம் விதை அடுத்த பேட்ச் வந்துருக்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடுறது பெருசு தான், பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயம். வந்தாருன்னா என்னடா இதுன்னு ஒரே கல்லுன்னு குடிக்கிட்டாருன்னு வச்சு முடிஞ்சு போச்சு. அவரே போனா போது பொழைச்சி போங்கன்னு விட்டுட்டு அப்பப்போ வராரு. முள்ளங்கி மட்டும் கொடுக்கலாம். முள்ளங்கி நிறையெல்லாம் போடல. அதாவது இது மாடி தோட்டம் இல்லை, கீழ் தோட்டம். சும்மா வீட்டுக்கு தேவையானது மட்டும் போட்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து முளைக்கீரை இங்க இருக்கு. அதிகமாக இங்க வந்து காட்டுறா. இது பாருங்க, முளைக்கீரை போட்டு ஒரு 6 நாள் ஆகுது. நல்லா சூப்பரா முளைப்பு வந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து உடஞ்சு போன டப்பா வாளி. இதுல வந்து பாலக்கீரை போட்டிருக்கிறேன். அங்க பாருங்க, அந்த அது உடஞ்சு போன அந்த வாளியில வந்து முள்ளங்கி போட்டிருக்கிறேன். அப்புறம் அந்த சோப்பு கீரை பாருங்க, அது வந்து கொஞ்சமா போட்டிருக்கேன். அந்த பாலக்கீரை காட்டுறேன். அது ஃப்ரிட்ஜோட டப்பா உடஞ்சு போயிருச்சு. அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை போட்டாச்சு. கொத்தமல்லி வந்து இந்த பிள்ளை என்ன பண்ணா, அன்னைக்கு ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு பானிபூரியோ ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாதி கொத்தமல்லி அறுத்துட்டா. அங்க பாத்தீங்களா, வெங்காயம் வந்து என்ன பண்ணேன், ஒன்று முளைப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன். அது பாருங்க எவ்வளவு ஜோரா வருதுன்ட்டு. எல்லாம் பண்ணலான்ட்டு ஆசை. இப்ப போடக்கூடாது. சும்மா வெந்தயக்கீரை சாரி வெங்காயம் முளைப்பு வந்துருக்குதுன்ட்டு அந்த பக்கெட்ல சொறி விட்டேன். அதாவது முருங்கை நாத்து போட்டுருக்கிறோமா, செடி முருங்கை அது போட்டிருக்கேன். சரி அதுலயே சொல்லி விட்ட பாருங்க, சூப்பரா வந்துருக்கேன். போதும் இதே இப்படி இருக்குது பாக்ஸ் கோணக்கா. பாப்பா உன் கையால 2 விதை போடுறா. இந்த வீட்டுக்கு நாங்க இங்க வந்த புதுசுல பீக்கங்காவான தண்ணி கொடுங்க. பீக்கங்காய் ஞாபகம் இருக்காங்க? அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல. கொரோனால வந்தவர் போகவே மாட்டேங்கிறாரு. தள்ளி போடுங்க. தேங்காய் நார் போட்டு விட்டுருங்க. என்ன இது? ஒன்றும் இல்லை, குருவியா? இது பாத்தீங்கன்னா பண்ணைக்கீரை பூவு. இது வந்து காப்பு கட்டுறதுக்கு, பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு. இது என்னென்னங்க, பூலாம்பூ இங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் பூலாம்பூ அங்க இருக்குது. பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. பூலாம்பூவா? பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. பூளைப்பூ இருக்கு. அடுத்தது வந்து பண்ணப்பூவு, ஆவாரம் பூவு, வேப்பத்தலை அதெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு ரெடி. ஆவாரம் பூ எங்க இருக்கு? ஆவாரம் பூ வந்து அப்பா அங்க வச்சுட்டு வருவாங்க. அன்னைக்கு அங்க என்னன்னு தெரியல. ஒரு வாரம் கொஞ்சம் உடச்சது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பேசாம. ஆமா, பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தாங்க நிறைய வந்து போட்டுடலான்ட்டு இனிமேல். ஆமா, மேலே பாருங்க பச்சைப்பட்டை இப்போதான் பூ வருது. ஆனால் பொங்கலுக்கு கிடைக்காது. ஆமா, பொங்கலுக்கு கிடைக்காது. பொங்கலுக்கு வராது. பொங்கல் முடிஞ்சுதான் வந்து வரும். பூசணிக்காவும் இருக்குது. பொங்கலுக்கு ஒரு பூசணிக்காய் இருக்குது. அது சரியா போயிடும். தக்காளி நாத்து அங்க பாருங்க, அந்த கொத்தமல்லிலேயே தக்காளி நாத்து இருக்குது. அங்க ஒண்ணு முளைச்சிருக்குது. அதாவது என்ன, அனுமார் சார் எதுவும் பண்றது இல்லைன்னா மிளகா எதுவும் பண்றது இல்ல. இந்த மொச்சக்காய், இந்த அவரைக்காயில வந்து கையை வைக்க மாட்டாரு அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுல வந்து கையை வைக்க மாட்டாரு. முள்ளங்கில என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இதுக்கு மேலதான் தெரியும். அதாவது இந்த மரத்துல ஏறி பாத்தீங்கன்னா இப்படியே வந்து இறங்கி என்ன பண்ண போறாரோ தெரியல. என்னடா கலர் கலரா இதை வச்சிருக்கிறானுங்க. பாக்கல அந்த 2 பீக்கங்காவே என்ன பண்ணோம், துணி எல்லாம் சுத்தி விட்டு மூடி வச்சு ஒரு 2 பீக்கங்காய் வந்து அறுத்தாங்க. சீட்டக்காயா இல்ல அருங்க பழுக்கிற விட்டுறா. நம்ம வீட்லயே பழுக்க வச்சுக்கலாம். கரண்ட் இருக்குது. 2 நாள்ல போய் முடிச்சா சரி. போதும் சரியா போயிடும். அவ்வளோதான். பூண்டு உரிச்சிட்டேன். பாப்பா காஃபி போடுறேன் நான் குடிச்சிட்டு அடுத்த வேலை. ஏன்னா இவ்வளோ இருக்கு, உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கா? சூப்பரா போட்டிருக்கா காஃபி டீ இல்ல காஃபி மேடம். உங்களுக்கு அங்க இருக்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை கூட்டு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவரம் பருப்புலையும் ஃபுல்லாகவும் செய்யலாம், அதாவது பாசி பருப்புலேயும் வந்து செய்யலாம், 2 பருப்புலேயும் வந்து செய்யலாம், 2 பருப்பு கலந்து நம்ம போட்டு வந்து செய்யலாம். இன்னைக்கு நம்ம வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதாவது இந்த உலக்குல வந்து ஒரு 3/4 இது வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு, ஒரு 1/4 இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கிறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 100 உலக்கு அதில் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு இதில் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சு நம்ம வந்து பருப்பை வந்து எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்து வாஷ் பண்ணி தெரியாதா? இப்போ பாசி பருப்பும் நம்ம துவரம் பருப்பும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஆனால் சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயமே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா, பூண்டு வந்து போட்டிருக்கேன், 2 பெரிய தக்காளி. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். போட்டு பாப்பா விசில் எடுத்துக்கிறோம். பருப்பு வந்து நம்ம போட்டாச்சு. பருப்பு வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாருங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பக்கத்துல வந்து கட்டுறேன் கீரையை நல்லா ஒரு 3 முறையை நான் வந்து அலசிட்டேன். 3 முறை அலசிட்டு 4வது முறை தண்ணியில் அப்படியே வச்சிருக்கேன். நல்லா சுத்தமா மண்ணை எல்லாமே வந்து எடுத்தாச்சு. பாருங்க கிளீனா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மண்ணா இருந்துச்சு. நான் வந்து தண்ணி ஊத்த வேணாம்னு சொன்னேன் உங்க அப்பா கிட்ட காலையில போய் ஊத்திட்டேன். ஆமா, காலையில போய் ஊத்தவும் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மண்ணாயிருச்சு. பாருங்க சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க கீரை. நல்லா கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா இதோட பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா மாறிடும், கலரே வந்து மாறி போயிடும். அதனால கீரைலாம் ஒரு 5 நிமிஷம் தான். அது இலக்கீரையா இருந்தா சீக்கிரமாவே வந்து எடுத்துரும். அப்படி கையில நசுக்கி பார்த்த உடனே நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது கொஞ்சம் கசப்பு எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கலரே வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடும். இந்த மாதிரி நல்லா டக்குன்னு வெந்துருச்சுன்னா அது பாக்குறதுக்கு அப்படியே அந்த கீரையோட நிறம் மாறாம சூப்பரா இருக்கும். முன்னாடிலாம் கீரையே சாப்பிட மாட்டேன். ஆனா என்னன்னா எங்க முருங்கை மரம் வந்து பாத்தீங்கன்னா காயே காய்க்க மாட்டேங்குது. எல்லா டிப்ஸும் நாங்க வந்து சொல்லிட்டோம். ஒருத்தவங்க செருப்பு கட்டி தொங்க விடுங்க, தொங்க விட்டோம். அப்புறம் செருப்பால அடிங்கன்னு சொன்னாங்க, அதுலயும் 2 சாத்து சாத்தணும். அப்புறம் ஆணி அடிக்க சொன்னாங்க, ஒண்ணுமே வரலங்க. ஆனா கீரை எங்க மரத்து கீரை டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனால நம்ம தேங்காய் திருவி போட்டு தேங்காய் திருவி போட்டு வேணாம், அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சீங்களா தேங்காய் சீரகம் அரைச்சு போட்டு செஞ்சீங்களா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி செய்யுங்கம்மா. சரி, அது மாதிரி செஞ்சலாமா? இல்லைன்னா தேங்காய் வந்து திருவி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தேங்காவும் கொஞ்சம் சீரகத்தையும் நம்ம வந்து அரைச்சு ஊத்தி ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரசம் வாசம் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் ரசம் தான் பிடிக்குமான்ட்டு. எங்க எல்லாத்துக்குமே ரசம் தான் பிடிக்கும். ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க பாப்பா கைப்பிடி சூப்பரா ஆயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ஊத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா மேல கீழே கொட்டிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கேஸ் அடுப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். எனக்கும் இருக்கும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட். அதனால இப்படி வச்சுக்குவேன். எந்த வேலை செஞ்சாலும் நல்ல கவனமா செய்யலாம். இந்த சைட்ல வச்சுக்குவேன். ஊத்துனாலும் பாத்தீங்கன்னா அப்படி சப்போஸ் நம்ம எப்பயுமே ஒரு சமயம் போல இருக்காது, எப்பயாவது வந்து இப்படி கை தவறி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனாலும் ஊத்துனாலும் இந்த பக்கம் தான் போகும். எனக்கு நேரம் வச்சு எந்த டீ ஆத்துறதா இருந்தாலும் சரி, சாதம் வடிக்கிறதா இருந்தாலும், சாதம் மட்டும் நான் நேரம் தான் வடிக்க முடியும், கோணக்கா வடிக்க முடியாது. அப்ப ரொம்ப கவனமா வடிப்பேன். அவர் இல்லைன்னா நானே வந்து வடிச்சுக்குவேன். அவர் இருந்தாலும் அவரே வடிச்சு கொடுத்துருவாரு. இப்படி சைடா வந்து வச்சுக்குவேன். எடுத்துட்டு இங்க பாருங்க ரசத்தை வந்து இப்படி சைடா வச்சு இப்படியே ஊத்திக்குவேன். மேல இந்த பக்கம் வர வாய்ப்புகள் குறையும், மேல ஊத்தாது. அப்படியே ஏதாவதுனாலும் இந்த பக்கம் தான் போகும். எனக்கு நேரம் வச்சு நான் ஊத்திக்க மாட்டேன், பயப்படாதீங்க. பாருங்க ரசம் அதே வந்து பாருங்க ரசம் எப்படி போடுங்க. கொத்தமல்லியில போட்டாச்சு. போட்டீங்களா? எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா அப்படியே போட்டு வச்சாச்சு. வாசமே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், ரசம் ரெடி. வந்து வெந்தயக்கீரை கூட்டு ரெடி பண்ணிடலாம். அப்ப வெந்தயக்கீரை கூட்டுக்கு தேங்காய் வேணும்டா. தேங்காய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இல்லம்மா தேங்காய். கொட்டாங்குச்சி தான் இருக்கு. ஐயோ அப்பா போயிட்டாங்க. சரிங்க நான் உரிக்கிறேன். உரிச்சிருவியா நீ? அந்த இது குத்தர்ல பண்ணா வந்துரும். சரி நானும் வரேன். கையில கீழ போட்டுக்கிட்டேன்னா எதுக்கு சாமி ரொம்ப. எங்க போறவா? பாத்து நல்லா ஒரு குத்து குத்து. அப்பா அது கொஞ்சம் காஞ்ச
முடியும் ஹரணி, உங்களால் முடியும் ஹரணி. லைட்டாக இன்னொரு குத்து குத்திக்கோடா. அவ்வளோதான் அவ்வளோதான். எங்கெங்க இடமா ரெடி அம்மா. மூச்சு வாங்குது, இப்பயே மூச்சு வாங்குது. பாத்திரம் விளக்கவா? ஆமாடா, கொஞ்சம் தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்காய் உரிச்சு கொடுத்துட்டு அப்புறமா நார் பிச்சு கொடு. சமையல் இல்லை, அந்த இதில் பிச்சுக்கலாம். இன்னொரு குத்து குத்து. வெற்றிகரமாக உரிச்சாச்சு ஹரணி. இப்போ இது உடைக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா சதர் தேங்காய் உடைக்கிறியா? சரி வா, டைம் ஆகுதுடா. குடிமி இல்லாமல் உடச்சி எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இப்போ எப்படி குடிமி இருந்தால் தான் பிடிச்சி நல்லா அப்படி ஒரு கல்லில் அடிக்க முடியும். எப்பயுமே இது பண்ணும்போது அந்த இது கொஞ்சம் குடிமி இருக்கணும். ஓகேவா? ஓகே. சரி கொடுங்க, உடைச்சிடலாமா? இது உடைக்கணுமே. நான் அந்த பக்கம் கல்லுக்கு போய் உடைக்கிறேன். அந்த பக்கம் தண்ணியே இல்லை போட்டு. நான் தான் அந்த கல்லில் உடன்னு சொன்னேன், அடுப்புக்கிட்ட இருக்கிற கல்லுக்கிட்ட உடன்னு. நல்லா இருக்கா? அரைச்சாமா? தேங்காய் திருவி போட்டுட்டு தேங்காய் அரைச்சு போட்டு அரைச்சு போட்டு தேங்காய் போட்டாச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு வேற கட் பண்ணுமே. உருளைக்கிழங்கு வேணாமா, அப்பளத்தை மட்டும் போறீங்கம்மா. ரசத்துக்கு 2 தான் ஆயிடுச்சு. ரசத்துக்கு கீரையும் தொட்டுக்கலாம், அப்பளமும் தொட்டுக்கலாம். அதுவே சூப்பரா இருக்கும். நாளைக்கு கூட உருளைக்கிழங்கு இருந்தா செஞ்சுக்கலாம்ல. இல்ல டைம் ஆகுதுல்ல, அதனாலதான். வேணாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். தேங்காவும் நம்ம வந்து சீரகத்தையும் அரைச்சு வச்சுக்கலாம். அரைச்சு கொடுத்துறீங்களா? பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு இது எல்லாமே நல்லா சூப்பரா குழைவா வந்து வெந்துருச்சு. நல்லா பாருங்க, ஒரு 5 விசில் தான் விட்டேன், நல்லா குழைவா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை வந்து போட்டுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கீரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கலாம். போட்டாச்சு. மூடியெல்லாம் வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கீரை சூப்பராக வந்து வெந்துடும். கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காவும் சீரகத்தையும் அரைச்சி வச்சிருக்கிறத கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான வெந்தயக்கீரை கூட்டு தயார். கொதிச்சிருச்சாமா? கொதிச்சிருச்சுடா. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாமா? கீரை வாசம் சூப்பரா வருது பாருங்க. நல்ல கீரை அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சீரகம், தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சிருக்கிறோம். அதை வந்து இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். போட்டாச்சு, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காய வடகம் நம்ம எடுத்துக்கலாம். போதும் தானடா? போதும். எனக்கு இந்த கீரை குழம்பு விட இந்த வடகம் தான் பிடிக்கும். வடகம் தான் பிடிக்கும். அது அந்த எண்ணெயில தாளிச்சு வாயில கடும் போது அது இன்னும் சூப்பரா இருக்கும். வாயில கடிப்படும் போது வாயில கடிப்படும் போது நல்லா இருக்கும். வெங்காய வடகம் வீட்லயே செஞ்சதுங்க. நான் ஒரு டைம் வீடியோ போட்டிருப்பேன். சரியா வந்து தாளிச்சு குட்டியாச்சு. செம்ம வாசமா வடகம். என்ன குழம்பு வச்சாலும் இந்த வடகம் போட்டால் போதும். டேஸ்ட் வந்து டேஸ்ட்டே இல்லைனாலும் டேஸ்ட் எடுத்து கொடுத்துரும். சூப்பராக குழம்பு ரெடியாக. வெந்தயக்கீரை கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு, பரவாயில்ல, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பாவும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பளம் ரசம் அப்புறமா போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இல்லையா? உருளைக்கிழங்கா? இவங்கிட்ட கேளுங்க, உங்க மகன். ஏன்டா? நேரம் ஆயிரும், போதும். அப்பளம் பொரிச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து அப்பளம், கீரைக்கும் அப்பளம், ரெண்டுத்துக்கு சைடிஸ் வந்து அப்பளமா. உருளைக்கிழங்கு இருந்தா நாளைக்கு வந்து லெமன் சோறு உருளைக்கிழங்கு கூட செஞ்சுக்கலாம்ல, எதுக்கு எல்லாம் ஒரே நாள்ல வந்து போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரி, பரவாயில்ல. ஓகே, வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதான் வரேன். நானும் எனக்கு போட்டதை வச்சிருப்பேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. காரம்லாம் சரியா வச்சாங்க? நல்லா கரெக்டா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே சரியா இருந்துச்சு. வெந்தயக்கீரை நல்லா வெந்திருக்கா? இளங்கீரையா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாரிசோர் காலி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை கூட்டு அவ்வளோ அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது நம்மளே வளர்த்து உடனே பறிச்சு உடனே செய்யும் போது அது டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெந்தயக்கீரை. நம்ம கடையில வாங்குறத விட ஒரு 10 கொட்டாங்குச்சியில வந்து சும்மா இவ்வளவு வெந்தயத்தை போட்டு வச்சாலே போதும். ஒரே வாரத்திலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை தேவையான கீரை கிடைச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கடையில எல்லாம் கீரை வாங்குறோம், எல்லாம் விற்கிறாங்க, நிறைய இன்னைக்கு வந்து மருந்து தான் வந்து அடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே எந்த மருந்து இல்லாம, இதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது, சும்மா லைட்டா அப்படி தெளிச்சு ஸ்ப்ரே பண்ணாலே வந்து போதும். சூப்பரா ஒரே வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னா 15 நாளில் பார்த்தீங்கன்னா கீரை நம்மளுக்கு வந்து சமையலுக்கு வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இதே போல் வெந்தயக்கீரை கூட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.